வேற்று கிரக உயிரினங்கள் உண்மையாலுமே இருக்குதா? அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படி விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த யூனிவர்ஸில் பில்லியன் கணக்கில் பிளானட்ஸ் இருக்குது. தியரிட்டிக்கலாக அதில் உயிர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் இன்னும் ஒரு ஏலியனு கூட கண்டுபிடிக்கல? ஒருவேளை நாம் தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கிறோமோ? நம்ம தேடிட்டு இருக்கிற ஏலியனுக்கு தண்ணீர், ஆக்சிஜன் தேவைப்படாமல் அதிக வெப்பமும் குடிக்க ஆசிடும் தேவைப்பட்டுச்சுன்னா? புரியலை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலிக்கான் பேஸ்டு உயிரினங்கள். டைமண்டுக்கும் ரப்பர் டக்குக்கும் நம்ம டிஎன்ஏவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது, அதுதான் கார்பன். இந்த யூனிவர்ஸில் காமனாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் கார்பன். பூமியில் கூட கார்பன் பேஸ்டு உயிரினங்கள் தான் இருக்குது. கார்பன் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. கார்பனில் இருக்கிற ஆட்டத்தோட 4 பாண்ட்ஸ் ஒரு பில்டிங் பிளாக் போல் வேறு எலமெண்ட் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதை அப்படி தான் மென்ஷனும் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் ஒரு லாங் செயினாக ஃபார்ம் ஆகிறத பாலிமர்னு சொல்லுவாங்க. இன்னொரு எலமெண்ட்லேயும் கார்பன் மாதிரியே பண்ண முடியும், அதுதான் சிலிக்கான். இது கார்பன் மாதிரி சிமிலர் மட்டும் இல்லை, இதனால் சில எலமெண்ட்ஸையும் உருவாக்க முடியும். மேபி லக் இருந்தால் சிலிக்கான் பில்டிங் பிளாக்காலையும் ஆர்கானிக் லைஃப் ஃபார்ம்ஸை உருவாக்க முடியும். அந்த மாதிரி பிளானட் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதற்கான ஒரு கோள் இருக்குது. நம்ம சனி கிரகத்தோட நிலவான டைட்டனில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைட்டனோடைய வளிமண்டலத்தில் 95% நைட்ரஜன், 5% மீத்தேனால் ஆனது. இங்கே ஆக்சிஜனும் இல்லை, தண்ணியும் இல்லை. பட் சிலிக்கான் பேஸ்ட் உயிரினத்துக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த சிலிக்கான் பேஸ்டு லைஃப்பில் ஆக்சிஜன் பட்டால் சிலையாகிடும். இது எப்படின்னு இப்போ பார்ப்போம். கார்பன் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். கேஸ் ஃபார்மில் நெருப்பு எரியும் போது இதை பார்க்கலாம். அதுவே சிலிக்கான் கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் சாலிட் ஃபார்முக்கு மாறிடும், சிலிக்கான் டை ஆக்சைடு. பூமியில் பொறுத்த வரைக்கும் சிலிக்கான்னு சொன்னாலே கண்ணாடி தான் ஞாபகத்துக்கு வரும். டைட்டனில் ஆக்சிஜன் இருந்தால் அங்கே உயிர்களுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல வேளை அங்கே ஆக்சிஜன் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஏலியன் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெருசாக இருக்கும்? அவங்களுக்குன்னு ஒரு தனி சிவிலைசேஷன், மொழியை உருவாக்கியிருப்பாங்களா? சிலிக்கான் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சேட்லி அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட போகலாம். என்னைக்கு இருந்தாலும் நம்ம வாழ்நாள்லேயே ஒரு ஏலியனை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கூட அமையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.